ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கறிப்பிலாக்காய் வச்சு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த காய் வந்து எங்கள் ஊரில் கறிப்பிலான்னு சொல்லுவாங்க, கேரளாவில் சக்கைக்காயின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி பேர். உங்கள் ஊரில் என்ன சொல்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காய் எடுத்து மேல் தோலெல்லாம் சீவிட்டு கத்தியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இது போல் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிற சின்ன பீஸை இது போல் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள், எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. ஒரு குக்கரில் வந்து நம்ம ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி கை பொறுக்கிற சூடு வந்ததையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கறிப்பிலாவை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டால் போதும். ஏன்னா இந்த காய் வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். விசில் வந்துருச்சு, அப்படியே ஆறிட்டு இருக்கட்டுங்க. நம்ம வேறொரு பவுலில் ஒரு 1.5 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 பூண்டை வந்து இது போல் நசுக்கி சேர்த்துருவோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக வர்றதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குவோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நம்ம சில்லியெல்லாம் பொரிக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மசாலாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆயில் கொஞ்சம் பத்தலைன்னா கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூனுக்கு பக்கம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த காய் வந்து நம்ம குழம்பு வைப்போம், வறுவல் பண்ணுவோம், சுக்கா கூட செஞ்சுருப்போம். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரோஸ்ட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ காய் வந்து விசிலெல்லாம் போய் நான் தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை எடுத்து இந்த காயில் வந்து நம்ம பரப்பி விட்டுடலாங்க. எல்லா காயிலையும் நல்லா ஏகமாக படுற அளவுக்கு கையால் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த காய் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் எல்லாம் சைவக்கறின்னே சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட சிக்கன் போல் தான் டேஸ்ட் இருக்கும். நம்ம இது ரோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது போல் எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ஏற்கனவே வந்து ஒரு விசில் விட்டு காய் வெந்திருக்கிறனால ஜஸ்ட்டு நம்ம தோசைக்கல்ல வச்சு ரோஸ்ட் பண்ணாலே போதும். தோசைக்கல்ல ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சமாக தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கறிப்பிலாவை எடுத்து ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு 2 புறமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் 2 ஸ்பூன் வச்சு அழுங்காமல் திருப்பி போடுங்க. அப்போ தான் வந்து காய் வந்து நல்லா வெந்து கிடைக்கும். பாருங்கள், ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான கறிப்பிலா ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக நல்லா வெந்து வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே பக்காவாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.